சார் 15 நாளா தூத்துக்குடி துறைமுகமே அல்லலப்படுது. கஜேந்திர மேல தாக்குதல், பாண்டிராஜ் மர்டர். இத பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? சந்திரமௌலின்னு ஒரு புது லீடர் உருவாகி இருக்கார் இல்லையா, அவருக்கு உங்க சப்போர்ட் இருக்கிறதா மக்கள் பேசிக்கிறாங்க. உங்க கமெண்ட்? நடந்தது நடந்து போச்சு. பீகார்ல இருந்து ராஜ் பீகார் என்ன வரப்போறாருமே, அப்ப உங்க நிலைமை? அவங்க அம்மா புருஷனே வரட்டும், என்ன கட்டிடுவான் அப்படின்றார் சார். What nonsense? What is this? Patient condition serious ஆ இருக்கு. நடுவுல உங்க நியூசன்ஸ் வேற. This is very irresponsible behavior. Please go back. Go back. எல்லாரையும் வெளிய நிப்பாட்டிட்டு அத கட்டி கடை. அப்படியே முருகா, அந்த பாண்டி பைய செத்து போனா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேன். இப்ப தெரியுது, வயிறு எரியுது. என்ன அநியாயம்டா இது. முன்னாடி இலங்கைக்கார உதைக்கிறான், பின்னாடி பீகார்கார மிதிக்கிறான். 2 பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். கமிங் டாக்டர் புகாரி. பிகாரி பிகாரி இல்ல, புகாரி. டாக்டர் புகாரி வந்திருக்காரு. போடாங்க, உன்னை வெட்டி வெயில்ல போட. டாக்டரே, முதல்ல பேரை மாத்தி தொலைடா. சவுண்ட கேட்டாலே கிரவுண்ட் வெடிக்குதுடா இங்க. போடா, போய் தொலைடா. செக்ரட்டரி ஐயா, 1 மாசம் வரைக்கும் என்னால நடக்க முடியாது, பேச முடியாது. என் பொண்டாட்டியோ பிள்ளையோ சிஎம்ஓ பிஎம்ஓ யார் போன் பண்ணாலும் கொடுக்காத. கோபால இருக்கேன்னு சொல்லி வச்சிரு. ஹலோ, பேர் சொல்லுங்க. சந்திரமௌலியா? சந்திரமௌலியா? வணக்கம் சார். என்ன சார், மினிஸ்டர் ஐயாவா? அவர் எப்போ மேல போவாருன்னு தெரியல சார். ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கிறதா கீழே வைக்கிறதா தெரியல சார். என்னது சார்? அப்படியா சார்? இருக்கிறேன் சார், வச்சிடறேன் சார். உங்க நேரம் நல்லா இருக்கு சார். என்னது? அவரே இங்க வரா. என்னாச்சு சார்? நான் யாரா? மந்திரி ஐயா. அப்பாயின்மெண்ட் இல்லாம யாராவது என்ன பார்க்க முடியுமா? அதனால தான் நான் வெளியே போறேன். சந்திரா, இவ்வளோ நாள் பாண்டிராஜ் கிட்ட மாமூல் கொடுத்துட்டு இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் இவங்க தான். சந்திரமௌலி, 2 சத்த பம்பு அடிச்சுட்டு பெரிய டான் நினைச்சுக்காத. நீ டான் ஆக முடியாது, செத்தாலும் முடியாது. தொழிலாளி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ தலைவனாகவே முடியாது. அங்க உட்காரணும்னா உன்ன மாதிரி கோட்டு போட்டுக்க கூடாது. உடம்பு முழுக்க வெட்டு, குத்து, ரத்த காயங்கள் இருக்கணும். தலைவனாக உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ ஆக்கிரமிச்சிருக்கிற என் தம்பியோட இடத்தை நான் தட்டி பறிக்கிறதுக்கு நான் கால்ல மாட்டிருக்கிற என்னோட செருப்பே போதும்டா. தோபார், ராஷ் பிஹாரி, பீகாரோட சிங்கம். ரவுடிசத்துல நீ ஒரு அறவே காடுடா. வெட்டுறதும் வெட்டு வாங்குறதும் உனக்கு தெரியாது. அதுக்கு தைரியம் இங்க இருக்கணும்டா, இங்க. பயத்துல நீ பின்னாடி போனப்பவே பாதி செத்துட்ட. இதுக்கு மேல என்னடா பெரிய சீன் போடுற? மொட்டை அடிச்சுட்டா பெரிய பாசா? முஞ்ச பாரு. சார் 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 ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. சார், உங்க அம்மாவோட அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு சார். எங்க? பக்கத்துல தான் சார். இந்தாங்க அட்ரஸ். சார் சார் பாத்து சார், ஜாக்கிரதை.
டேய் ஆகாஷ், அண்ணங்கடா? தெரியாது. ஃபோன் ஏதாவது பண்ணாரா? இல்ல. எங்க போயிருப்பான்? சொல்லுடா மச்சான், முன்னா பையா. சந்திரமௌலி செத்து போயிட்டான்னு நல்ல மேட்டர் சொல்ற மாமே. என்னடா பேச மாட்டேங்கிற? சொல்றா முன்னா. ஹலோ சந்திரமௌலி. என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. எப்படி அடிபிடிச்சு? ஆகாஷ் எங்க? மேல போயிருந்த? கன். வேண்டாம். போலாம் வா. வாம்மா வா, உனக்கு ஒரு சின்ன கதை சொல்லணுமே. அழகான ஒரு நாடு ஈழம். அந்த ஈழத்துல ஒரு மண் குடிசை. அந்த மண் குடிசையில ஒரு அம்மாவுக்கு பிறந்த புள்ள அசோக். நாய் மாதிரி வளர்ந்தவன் சந்திரா. தம்பி, அதிர்ஷ்டவசத்தால அந்த நாய் சந்திரமௌலி ஆச்சு. அசோக் ஆகாஷம் மாறி அவங்கிட்டே வேலைக்கு சேர்ந்தான். தம்பி, எவன்டா உனக்கு தம்பி? எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் நீ புள்ள. எங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிடக்கூடாது. சின்ன பிள்ளைந்து உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்காது. கொன்னு போடலான்னு வெறி. அந்த கடுப்பு பெருசாயி நீ செத்து போயிட்டதா அம்மா கிட்ட பொய் சொல்லி நம்ப வச்ச. இந்த தடவை நீ நிஜமாவே சாகணும்னு தான் ராஜ் பிகாரி கேங் கூட கூட்டு சேர்ந்த. சாகவே மாட்டியாடா? தம்பி, என் மேல உனக்கு கோவம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் செய். ஆனா அம்மா எங்கடா? அம்மாவை பார்க்கணும் போல இருக்குடா. அம்மா வேணுமாடா? அம்மா வேணுமாடா உனக்கு? விட மாட்டியாடா? எங்களை விடவே மாட்டியா? உன்னை கொல்லக்கூடாது. நான் உன்னை கொலை பண்ணா நான் எங்க போய் பதுங்கிக்கிட்டாலும் உங்க ஆளுங்க என்ன போட்டுருவானுங்க இல்லையா? இல்லடா, அந்த மாதிரி எதுவும் நடக்காதுடா. ஹலோ அம்மா, நான் தாம்மா அசோக். அதம்மா, நான் சந்திரமௌலி கிட்ட வேலை செய்யறேன்னு சொன்னலம்மா. அவர் ஒரு பொண்ணை மர்டர் பண்றதை நான் பார்த்தம்மா. என்னையும் கொலை பண்ணிட்டு வரும்னு பயமா இருக்கு எனக்கு. சந்திரமௌலி, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கொலை பண்ணிடாத. நீ சொல்ற மாதிரி செய்யறேன். ப்ளீஸ் சந்திரமௌலி, என்ன கொலை பண்ணிடாத. ப்ளீஸ் என்ன விட்டுடு ப்ளீஸ். தம்பி, பைத்தியக்காரன் இல்லடா என்ன நான் ஷூட் பண்ணிக்கிறதுக்கு. இப்ப அம்மா பார்வையில நீ என்ன ஷூட் பண்ணிருக்க. கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்கு. கர்மம். இதெல்லாம் நான் போட்ட நாடகம்னு ஒரு வார்த்தை அம்மா கிட்ட சொன்னா அம்மா உன் பேச்சதான் நம்புவாங்க. என பெத்த மகனான என்னை விட அம்மாவுக்கு உன் மேலதான் நம்பிக்கை அதிகம். ஆனா நான் இந்த அளவுக்கு மோசமானவனும் கெட்டவனும் அம்மா கிட்ட சொல்ல முடியுமா? அத சொன்னா அவங்க தாங்கிக்குவாங்களா? ஏற்கனவே ஒரு மகன் செத்துட்டாங்கிற சோகத்துல 12 வருஷமா அம்மா செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நான் இந்த அளவு கெட்டவங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா மீதி உயிரும் போய் பயமா இருக்குல்ல. இப்ப என்னடா செய்வ? உண்மைய சொல்லி அம்மாவை கொல்ல போறியா, இல்ல எங்களை விட்டு தூரமா போய் அம்மாவை வாழ வைக்க போறியா? என்ன செய்வடா? அம்மாவை கொல்லு. அஜய், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. டாக்டரை பார்த்தேன், டேஞ்சர் இல்லைன்னாரு. இப்போ இங்கே அம்மா வந்துடுவாங்க. அசோக்கை ஷூட் பண்ணது நீ தான் நினைப்பாங்க. நாம் இங்கே இருந்தால் அசிங்கமாயிடும்டா. வாடா போகலாம். நீங்க போங்க. அதுக்கு இல்லடா,
அவர்தான் சந்திரமௌலி. இந்த ஜனங்கெல்லாம் சந்திரமௌலின்னு சொல்றது உன்னதானா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களை காப்பாத்துறவன் தான் சந்திரமௌலி. உன்ன மாதிரி தப்பான வேலைங்களை செஞ்சு தப்பை எடுத்து சொல்றவனை கொலை பண்றவன் சந்திரமௌலி இல்ல. உனக்கு அம்மா இருக்கல்ல? ஏ, அவனுக்கு உன்ன மாதிரி அம்மா இருப்பாங்கன்னு தெரியலையா? சாவைய பார்த்து பார்த்து தாய் பாச கூட புரியாம நீ மறுத்து போயிட்டியா? இந்த ஜனமோ போலீஸோ உன்னை எதுவும் செய்யாம போகலாம். மேல தெய்வம் ஒண்ணு இருக்கு. உன் பாவமே உன்னை நாசமாக்கிடும். அட பாவி, இந்த தாயோட சாபம் உன்னை சும்மா விடாது. நாசமா போயிடுவேன். முன்னாடியே சொன்னலமா, இன்னைக்கு ஈவினிங் ஃளைட்டுக்கு போறாங்க. இது வரைக்கும் நீங்க ரெடி பண்ணல. சமயத்தை கொடுக்கலனா அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்கு? தலையில தேய்ச்சிக்கிறதுக்கா? அது இல்லைங்க, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. ஏதாவது சாக்கு சொல்லாதீங்கம்மா. ஈவினிங் ஆள் அனுப்புறேன். சரக்கு ரெடியா இல்ல, மரியாதை கெட்டு போயிடும். வாடா, அட்வான்ஸ் வாங்கும் போது முடியாதுன்னு சொல்லிக்கணும். இப்ப வந்து கழுத்தா இருக்கிறாங்க. அம்மாவுக்கு எப்படி இருக்கு? அம்மா கூட ஆகலையே. நல்லா தான் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா அம்மாவுக்கு உதவி செய்யற அதிர்ஷ்டம் எனக்கு தெய்வாதீனமா கிடைச்சிருக்கு. அதனால இதெல்லாம் நான் ஒருத்தனாவே செய்றேனே. நீ ஒருத்தனேவா?